வெல்கம் டு இன்சைடர். நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பவர் பிஐல இருக்கிற ஃபில்டர் டாக்ஸ் ஃபார்முலாயை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்க, அந்த ஃபில்டர் டாக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை யூஸ் பண்றதுக்கான டேட்டா செட்டை பார்த்துட்டு வந்துடுவோம். சரிங்களா? அந்த டேட்டா செட்டை பார்க்கறதுக்கு நம்ம டேபிள் வியூக்கு போயிருப்போம். டேபிள் வியூவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிம்பிளான ஒரு டேட்டா செட் தாங்க எடுத்திருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு காலமில் ஆர்டர் ஐடி இருக்குது, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் லேப்டாப் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸ் எந்த கேட்டகரியில் வரும், எலக்ட்ரானிக்ஸில் வருமா ஃபர்னிச்சரில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்ஸ் கேட்டகரி இருக்குது. அது என்ன ரீஜனில் விற்றுருக்காங்க, சவுத் ரீஜனில் விற்றுருக்காங்களா நார்த் ரீஜனில் விற்றுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரீஜன் வைஸும் எழுதியிருக்காங்க. அதுக்கு அடுத்த காலம் முக்கியமான காலம் சேல்ஸ், எவ்வளோத்துக்கு சேல்ஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட், இவ்வளோ சேல்ஸ் ஆன அமௌண்ட்லேருந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்கு. அதுக்கு அடுத்த காலம் குவான்டிட்டி, எத்தனை குவான்டிட்டி நம்ம விற்றுருக்கோம். சரிங்களா? இப்படி ஒரு சிம்பிளான டேட்டா செட் தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த ஃபில்டர் டாக்ஸ் ஃபார்முலா சொல்லும் போதே அது எதுக்கான யூஸ்ன்னு உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஃபில்டர் டாக்ஸ் ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஃபில்டர் பண்ணி பார்க்குறதுக்கு. சரிங்களா? சிம்பிளாக அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, ஃபில்டர் பண்ணி பார்க்குறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ரீஜன் பார்த்தீங்கன்னா இந்த சவுத் இருக்குது, நார்த் இருக்குது, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 4 ரீஜன்ஸ் இருக்குது இல்லையா? இப்போது எனக்கு ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். எப்படி ஃபில்டர் பண்ணி பார்க்கணும்? நான் ஒரு சவுத் சைடு உள்ள மேனேஜர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சவுத் சைடுக்கு ஒரு மேனேஜர் வச்சுருக்காங்க, நார்த் சைடுக்கு ஒரு மேனேஜர், ஈஸ்ட்டுக்கு ஒரு மேனேஜர், வெஸ்ட்டுக்கு ஒரு மேனேஜர் சொல்லி 4 மேனேஜர் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சவுத் சைடாக மேனேஜராக இருந்தால் எனக்கு சவுத்தில் நடந்த சேல்ஸை மட்டும் பார்த்தா போதும், மொத்த சேல்ஸ் எனக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ நான் ஒரு சவுத் சைடாக இருக்க மேனேஜராக இருக்கிற போது எனக்கு சவுத் உள்ள டேட்டாவை மட்டும் ஃபில்டர் பண்ணி வேணும் அப்படி நான் நினச்சேன்னா இந்த ஃபில்டர் டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது எப்படி யூஸ் பண்ணுவோங்கிறத பார்ப்போம். அதுக்கு நீங்கள் மேலே டேபிள் டூல்ஸுக்கு போய்க்கோங்க. சரிங்களா? டேபிள் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா நியூ மெஷர்னு இருக்கும், குவிக் மெஷர், நியூ காலம், நியூ டேபிள் இருக்கும். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம நியூ மெஷர் பார்த்துருப்போம், நியூ காலம் பார்த்துருப்போம், குவிக் மெஷர் கூட பார்த்துருப்போம். ஆனால் நியூ டேபிளுங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்தது கிடையாது. சரிங்களா? பட் இந்த ஃபில்டர் டாக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம நியூ டேபிள் தான் கொண்டு போய் ஆகணும். சரிங்களா? ஏன்னா நியூ மெஷருங்கிறது ஒரு சிங்கிள் வேல்யூ அக்ரிகேட் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஒரு சிங்கிள் வேல்யூட்டு கிடச்சிதாச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் நியூ மெஷருக்கு போகணும். நியூ காலம்னா நீங்கள் ஒரு சிங்கிள் காலமாக கிடைக்குதுன்னா நீங்கள் நியூ காலத்துக்கு போகணும். சரிங்களா? இதை பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க ஜஸ்ட் அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. சரிங்களா? நியூ டேபிளுங்கிறது என்னென்னா இதே மாதிரி ஒரு டேபிளாட்ட அவுட்புட்டில் கிடைக்கும். சரிங்களா? ஃபில்டர் டாக்ஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அவுட்புட்டில் இதை மாதிரி ஒரு பெரிய டேபிளாக தான் கிடைக்குமே தவிர ஒரு சிங்கிள் வேல்யூவாட்டோ இல்லைன்னா ஒரு சிங்கிள் காலமாட்டோ அவுட்புட்டில் கிடைக்காது. அதனால நம்ம இந்த ஃபில்டர் டாக்ஸ் ஃபார்முலாக்கு மட்டும் நம்ம நியூ டேபிள் தான் கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ ஜஸ்ட் நம்ம நியூ டேபிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டேபிளுக்கு பேர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? பேர் என்ன கொடுத்துருக்கலாம்னா சவுத் டேட்டான்னு கொடுத்துக்கலாமா? சவுத் டேட்டான்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு இப்போ தான் நம்ம ஃபில்டர் டாக்ஸ் ஃபார்முலா டைப் பண்ணணும். ஃபில்டர். சரிங்களா? ஃபில்டர்ஸ்னு இருக்கும், கீப் ஃபில்டர்ஸ்னு இருக்கும், அதை பற்றிலாம் இப்போ பார்க்க வேண்டாம். ஃபில்டருங்கிறத மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கேட்கும்னா டேபிள் கேட்கும். எந்த டேபிளை நான் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் டாக்ஸ் ஃபார்முலா நம்மகிட்ட கேட்கும். நமக்கு எந்த டேபிளை இப்போ ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்? ஷீட் 1. சரிங்களா? ஷீட் 1 தான் அந்த டேபிளோட நேம். அப்போ ஷீட் 1 சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா ஷீட் 1 டைப் பண்ணும்போது ஷீட் 1 வந்துடும். அதை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு கமா கொடுத்துக்கோங்க. இந்த டேபிளில் நான் எந்த காலத்தை ஃபில்டர் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஃபில்டர் எக்ஸ்பிரஷன் கேட்குது. எனக்கு எந்த காலத்தை ஃபில்டர் பண்ணி வேணும்? ரீஜனை தானே ஃபில்டர் பண்ணணும். ரீஜனை ஃபில்டர் பண்ணி எனக்கு தேவை. ரீஜனில் சவுத்தை மட்டும் எனக்கு தேவை. அப்படி தானே? அப்புறம் ரீஜனை டைப் பண்ணிக்கோங்க. ரீஜன் டைப் பண்ணோன்னா சீட் 1 ரீஜன் சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா? அதையும் கிளிக் பண்ணி கொடுத்துட்டு இப்போ என்ன படிக்கணும்னா ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. ரீஜனில் ஈக்குவல் டு எனக்கு என்னதான் இருக்கணும்? சவுத்தாக இருக்கணும். சரிங்களா? ஈக்குவல் டு சவுத்தாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா டபுள் கோட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு உள்ள சவுத்துங்கிற இதை எழுதிக்கோங்க. சரிங்களா? அது ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும், ஸ்பெல்லிங்கில் சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ சவுத்து கரெக்டாக எழுதிடு. இப்போ இந்த ஃபார்முலா நம்ம வாசித்து பார்த்தோம்னா ஃபில்டர் எந்த டேபிளை ஃபில்டர் பண்ணணும்னா ஷீட் 1ங்கிற டேபிளை ஃபில்டர் பண்ணு. அதுக்கப்புறம் அதில் எந்த காலத்தை ஃபில்டர் பண்ணணும்னா ஷீட் 1ல் இருக்கிற ரீஜனுங்கிற காலத்தில் எனக்கு எதை ஃபில்டர் பண்ணி வேணும்? சவுத்தாக இருந்தால் மட்டும் அவுட்புட்டில் கொடுங்கிறத இதுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இனி என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷீட் 1ங்கிற ஒரு டேபிள் மட்டும் தான் இங்கே இருந்துச்சு. இப்போ சவுத் டேட்டாங்கிற ஒரு நியூ டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ ஷீட் 1 டேபிளை கிரியேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரிஜினல் டேட்டா அப்படியே இருக்குது, எந்த வித சேஞ்சஸுமே இந்த டேட்டாஸில் இல்லை. சவுத் டேட்டாவை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு சவுத்தில் இருக்க வேல்யூஸ் மட்டும் நமக்கு தனியாட்டு ஒரு டேபிளாட்டு கிரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? அதில் ரீஜனை பாருங்கள் எல்லாமே சவுத். பட் இங்கே பார்க்கும்போது நம்ம சவுத் இருக்கும், வேறு ரீஜன்ஸும் மிக்சிங்கில் இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு சவுத் டேட்டா மேனேஜர்னால் எனக்கு டேட்டாஸை மட்டும் பார்க்கணும்னா நீங்கள் இப்படி ஃபில்டர் பண்ணி தனியாக ஒரு டேபிளாட்டே கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா?
இன்னொரு மெயின் டேபிளை வந்து நீங்கள் வந்து எதுவுமே ஃபில்டர் பண்ணவோ இல்லைனா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மெயின் டேட்டா வந்து உங்களுக்கு எந்த விதத்துலையுமே வந்து சேஞ்சஸ் ஆகாது. சரிங்களா? உங்கள் டேட்டாஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணியோ ஃபில்டர் பண்ணியோ நீங்கள் அகெயின் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகேங்க. இது வரைக்கும் நான் சொல்லியிருந்தது ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ நல்லா உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி.